சும்மா சொல்லாத மச்சான். மார்னிங்லேருந்து உன் பிஹேவியரில் ஒரு சேஞ்ச் தெரியுது. இதெல்லாம் அந்த பொண்ணுக்காக தான் பண்ணன்றது எனக்கும் தெரியும். என்னடா காலேஜ் போகலையா? இல்லடா உடம்பு சரியில்லையா, ஸோ நான் போகல. ஓ, அதான் அந்த பொண்ணோட பேர், அவள் என்ன கிளாஸ் படிக்கிறா எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இங்கே என்ன யூஸ்? இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவளை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். சிக்ஸ்த்து ஃப்ளோர் வரை வந்துட்டேன். இன்னும் இந்த பிஎஸ்சி எங்கே இருக்குன்னு தெரியலையே. யாராச்சும் இருக்கிறாங்களான்னு பார்ப்போம். இவங்கிட்ட கேட்டால் ஏதாச்சும் யோசிப்பானா? பரவாயில்ல, கேட்போம். ஹலோ ப்ரோ, ஆ இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் எங்கே இருக்குது ப்ரோ? விஸ்காம் 8th ஃப்ளோர் மேலே இருக்கு ப்ரோ. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ ஒரு நிமிஷம், மேலே தானே போகிறீங்க? நானும் அங்கே தான் போகிறேன், வாங்க போகலாம். ஐயோ ம் ஐயோ, எப்படியாச்சும் இவன் கிட்ட இருந்து தப்பிச்சிடணும். ப்ரோ நீங்கள் விஸ்காம் தானே சொன்னீங்க? ஆமாம் ப்ரோ. எந்த இயரு? நானா செகண்ட் இயர் ப்ரோ. செகண்ட் இயரா? நானும் செகண்ட் இயர் தான், உங்களை பார்த்ததே இல்லையே. நீங்கள் பிஎஸ்சி செகண்ட் இயர், நான் எம்எஸ்சி செகண்ட் இயர். எம்எஸ்சியா? ஐயோ, ரொம்ப யோசிக்கிறானே. ப்ரோ அங்கே பாருங்களேன், உங்களை யாரோ கூப்பிடுறாங்க. யாரு? நல்லா பாருங்க. யாரு ப்ரோ? யாருமே பார்த்துட்டே இல்லையே அங்க. யாருமே இல்லையே ப்ரோ அங்க. எங்க இவரை காணும்? சம்திங் ராங். தப்பிச்சேன்டா சாமி. அச்சோ, இவன் வேற கட்டையில போறவன், நான் எங்க போனாலும் ஃபாலோ பண்ணிருக்கானே. ஐயோ, என்னடா காலேஜ் இது, எல்லாத்தையுமே பூட்டி வச்சிருக்கீங்க. திறந்துருச்சு. ஏண்டா டேய், எத்தனை பேர் இருந்தாங்க? போய் அவன்ட்டியா கேப்ப? என்ன சீனியரை காணும்? போயிட்டான். என்ன ஒரு மார்க்கமா பாக்குறானுங்க, சமாளிப்போம். ஒருவேளை சீனியராக இருப்பானோ? சரி விடு. இவனா? யப்பா, இவன் கிட்ட தப்பிக்கிறதுக்குள்ளாடி போதும் போதும்னு ஆயிடுது.
எப்படியாச்சும் எல்லாத்தையும் இவகிட்ட சொல்லிடணும். ஆ ஆனா ஒரு முக்கியமான விஷயம், என்ன? கண்டிப்பா அந்த பொண்ணு உனக்கு செட் ஆக மாட்டா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அதுக்குலடா அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம்டா. டேய், மண்டையில் ஏதாவது அறிவு இருக்கா? நீ பாட்டுக்கு ஐடி கார்டு எடுத்து போட்டு வந்துட்ட. சப்போஸ் யாராவது பார்த்துருந்தா என்ன பிரச்சனை இருக்கும்? ஏன்டா சோகமாக உட்காந்துருக்க? அன்னைக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னியே, அது என்ன? எது? அந்த பொண்ணை பற்றி சொல்றியா? ம் அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி ஒரு லவ் ஸ்டோரி இருக்குடா.